குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் ஸ்கில்லில் க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பார்ட் 3 லைஃப் ஸ்கில். ஸோ நம்ம ஏற்கனவே கம்யூனிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம், இன்டர்பர்சனல் ஸ்கில்னா என்னென்னு பார்த்தோம், சரிங்களா? அப்புறம் டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஹாவ் திஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை க்ரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள், படைப்புகள், சரிங்களா? ஒரு விஷயத்தை படைக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு மனிதருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னென்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வீடு கட்டுறதல், அது வந்து ஒரு திறமை க்ரியேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதை ஒரு வித்தியாசமான மாடலில் புதுசாக உண்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை எப்போல்லாம் நம்ம எந்தெந்த வயதினருக்கு எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த சின்ன குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் வாங்கி கொடுங்க, ஒரு பாய்ஸ்க்கு, ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த காரை வந்து சும்மா அப்படி தடவி ஓட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜஸ்ட் அந்த காரை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அந்த காரை எடுத்து அது எப்படி ஓடுது, அது எப்படி வந்து ஆக்டிவாக இருக்குது, அந்த ஒரு மெக்கானிசம் எப்படிங்கிறத ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டு அதை யோசிக்க ஆரம்பித்து அதை இது பண்ணி அதை எல்லாத்தையும் அந்த பாட்டாக எடுத்துகிட்டு அதை திருப்பி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வர ஆரம்பிக்குது, சரிங்களா? ஓகே. இப்போ இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை வச்சே வந்து அனலிட்டிக்கலாக வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் குழந்தைங்க வந்து சின்ன வயசில் ஒரு டீச்சர் மாதிரி விளையாடும் போதெல்லாம் நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வருங்காலத்தில் வந்து ஒரு டீச்சராக ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு டாக்டராக ஆகணும் அப்படின்னா டாக்டராக, இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேயே அதோடைய இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துட்டு அந்த க்ரியேட்டிவ் தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளார வர்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போது காலேஜ் படிக்கிறாங்க அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த புதுசாக ஏதாவது செய்யணும் லைஃப்பில் அப்படிங்கிறத வந்து அவங்க இப்போ இந்த மெக்கானிக்கல் டிவைசஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏதான ஒரு விஷயம் பண்ணாவே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக, இப்போ பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தால் அதை ஒரு க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண நிறைய பார்க்குறோம். நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புதுமையாக பண்ணக்கூடிய படைப்புகளை வந்து நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்ணும்போது இதை நம்ம இப்படி வித்தியாசமாக பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற இப்போ ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு பெனிஃபிட்டோ வரும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தாட் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஆட்களை வந்து நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வயது முதிர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க பண்ண நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் லைஃப்பில் வந்து ஒரு கைட்லைன்ஸாக வந்து நமக்கு ஒரு பார்ட் அண்ட் பார்சல் வந்து நமக்கு ஒரு கமா போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அவங்க விட்டுட்டு போன அந்த க்ரியேட்டிவ்லேருந்து நம்ம நிறைய க்ரியேஷன்ஸை உண்டு பண்ணலாம். ஸோ இந்த படைப்புகளை வந்து எல்லா வயதினர்லேயும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை எப்படி வித்தியாசமாக பண்ணலாம், அதில் ஒரு புதுமையை எப்படி காணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து சில மனிதர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா தன்னுடைய நுண் சிந்தனையை வந்து பயன்படுத்துறது, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அது வந்து இது இப்படி அதில் வந்து பலதரப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஒரு புதுமையை உண்டு பண்ணுற ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக வந்து நம்ம இந்த க்ரியேட்டிவ் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து இத்தனை விஷயங்களும் சேர்ந்து அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் உதாரணத்துக்கு
இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை ஒவ்வொரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளத்தை இப்படி வச்சுருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்காம அந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, எதனால் வந்தது, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்கள வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த கிரிட்டிக்கல் திங்கர்ஸை வந்து நம்ம எல்லா வயதினரும் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பெரியவங்களை எடுத்துக்கலாம், வயசானவங்கள. அந்த இப்போ ஒரு ஒரு மேரேஜ் பண்ணணும், அவங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, இல்லை பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய அந்த ஏற்கனவே வந்து தன்னுடைய மகனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடைய அந்த அந்த அவங்களுக்கு அந்த கமிட்டடாக பண்ணக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி, ஸோ எப்படி பண்ணால் இன்னும் கூட நல்லா இருக்கும், லோ காஸ்ட்டில் கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமாக காமிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு நடுத்தர வயதினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, இல்லை வீட்டில் ஒரு புதுமையாக எதனா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேரும் உட்காந்து யோசித்து ஆலோசனை பண்ணி அந்த அவங்களுடைய என்னென்ன விஷயங்களை எப்படி பண்ணால் அது சால்வ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ஃபேமிலி ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து உட்காந்து நம்ம யோசிக்கும் போது, இல்லை இது பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை இதை இப்படி பண்ணால் இப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன்ஸை நிறைய வச்சு அதை அனலைஸ் பண்ணி அதை பண்ணுறது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்காக யூஸ் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா, அந்த கோர்ஸ்னால எனக்கு என்ன பெனிஃபிட், ஸோ அது காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி நான் பார்க்க முடியும், அது என் லைஃப்க்கு அது எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற பலதரப்பட்ட கிரிட்டிக்கல் அனாலிசிஸை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறவங்க பண்ணலாம். ஸ்கூல்ஸில் வந்து பசங்க கிரிட்டிக்கலாக யோசிக்கிறது, நம்ம அம்மா நம்மக்கிட்ட இதை சொல்கிறாங்க, ஏன் அதை சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம அதை பண்ணினா பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கலாக அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.